ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்பும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சம்பவம் செய்து வரும் ஈரானிய இராணுவத்தினரும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்குமாறு கெஞ்சும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிராக விடுக்கப்படும் தொடர்ச்சியான மிரட்டல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் பாகிஸ்தானில் களமிறங்கிய அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தையை நிராகரிக்கும் ஈரானிய தலைமைகளும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிரட்டல்களும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றதா? லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதா? காசாவில் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய அதிரடியான அறிவிப்பும் திறக்கப்பட்ட அல்-அக்ஸா மசூதியும் இந்த வருடம் ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா பள்ளிவாயலுக்குள் நுழைவதற்கான பகுதி அளவிலான தடை உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இதனால் அல்-அக்ஸா பள்ளிவாயலுக்குள் நுழையாமல் அதனுடைய வளாகத்திலேயே அதிகமானோர் தொழுகைகளையும் நடத்தினார்கள். மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மிக முக்கியமான பள்ளிவாயல்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருந்தன. இப்ராஹிமியா மசூதியும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டது. மேலும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அல்-அக்ஸா மசூதியை முழுமையாக இழுத்து மூடியது. அல்-அக்ஸா பள்ளிவாயலுக்குள் நுழைவதற்கான முழுமையான தடை உத்தரவை பிறப்பித்தது. மேலும் கடந்த 40 நாட்களாக அல்-அக்ஸா மசூதி திறக்கப்படவில்லை. அல்-அக்ஸா மசூதிக்குள் எந்தவிதமான வழிபாடுகளும் நடைபெறவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அல்-அக்ஸா மசூதி திறக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையிலேயே அல்-அக்ஸா மசூதி திறக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே சட்டவிரோத குடியேற்றங்களை அமைத்துள்ளது. இவை தொடர்பாக நேற்றைய தினமும் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மேலதிகமாக 34 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைத்துள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த குடியேற்றங்களுக்கு எதிரான எழுச்சிகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே தற்போது அல்-அக்ஸா மசூதியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் திறந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர்களில் ஒருவரான ஜெருசலம் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஹாரூன் நாசர் அல்-தீன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜெருசலம் பிரதேசத்தையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் முழுமையாக சிதைப்பதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக சிதைப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுடைய குடியேற்ற பகுதிகளை முழுமையாக கைப்பற்றி பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு யூத மயமாக்கலை மேற்கொண்டு வருகின்றது. சட்டவிரோத யூத குடியேற்றங்களை அமைத்து வருகின்றது. ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. எங்களுடைய மக்களுக்கு எதிரான இடம்பெயர்வு இனப்படுகொலை என்பன தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் எங்களுடைய நிலத்தை முழுமையாக பாதுகாப்பதற்காகவும் அடையாள சின்னங்களை புனித தலங்களை பாதுகாப்பதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் தீவிரமாக திரண்டல வேண்டும். தேசிய அளவில் ஒருங்கிணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த சட்டவிரோத குடியேற்றங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். 40 நாட்களுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா மசூதியை மூடியிருந்தது. தற்போது அல்-அக்ஸா மசூதி திறக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக அல்-அக்ஸா மசூதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் அணிதிரண்டு ஆக்கிரமிப்புக்கான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் வகையில் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் திரண்டெழுவதன் மூலமாகவும் அடுத்த கட்ட போராட்டங்களை ஆரம்பிப்பதன் மூலமாகவும் ஆக்கிரமிப்பினுடைய அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் தோற்கடிக்க முடியும் என ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹமாஸினுடைய அரசியல் பணியாக தலைமைகளும் அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமைகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக திரண்டெழ வேண்டும் என்றே கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு துரோகி அப்பாஸ் தொடர்ச்சியான பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். உண்மையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடுத்த கட்ட இன்டிஃபாதா போராட்டம் ஆரம்பிக்கப்படுவதன் மூலமாகவே ஆக்கிரமிப்பினுடைய கொடூரங்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையே பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்க் களத்தில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் 2 மாத காலக்கெடுவை விதிக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினால் அமைக்கப்பட்ட பீஸ் கவுன்சில் நிர்வாகமும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இந்த திட்டங்களை பலஸ்தீனிய போராளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருபொழுதும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை, ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது என வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் அமெரிக்க
தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இதற்கமைவாக கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். அதே நேரம் ஈரானுடனான முழுநீள போரானது காசாவின் களத்தில் பல நன்மைகளை ஏற்படுத்தியிருந்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான எந்தவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. பலஸ்தீனிய போராளிகள் உறுதியாக அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பும் அடிமை அரபுகளும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து காசாவின் பீஸ் கவுன்சில் திட்டத்தின் மூலமாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த எந்த ஒரு நடவடிக்கைகளும் காசாவின் களத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸுக்கு வழங்கியிருக்கக்கூடிய 60 நாள் காலக்கெடுவானது 2 மாத காலக்கெடுவானது நிறைவடைந்துள்ளது. 2 மாதத்திற்குள்ளே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாவிட்டால் நாங்கள் காசாவில் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இன்றைய தினம் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படவில்லை. ஹமாஸ் நிராயுத பாணியாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். இவற்றை எங்களால் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளவே முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது காசாவிலே மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று அதிகாலையிலேயே வடக்கு காசாவினுடைய 2 பிரதேசங்களில் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பு அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் இவ்வாறு தெரிவித்தார்கள். பீரங்கிகள் மூலமாகவும் இனப்படுகொலை தாக்குதல்கள் மூலமாகவும் எதிரியினால் எங்களிடமிருந்து பறிக்க முடியாததை, பலஸ்தீனிய மக்களிடமிருந்து பறிக்க முடியாததை இதற்கு பிறகும் அவர்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. அரசியல் காய் நகர்த்தல்கள் மூலமாகவோ, பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ, ஒப்பந்தங்கள் மூலமாகவோ அல்லது இராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவோ எங்களை நிராயுத பாணியாக்க முடியாது. எங்களுடைய ஆயுதங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமையாகும். மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. நிச்சயமாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் காசாவின் களத்தில் ஆயுதங்களை நிராயுத பாணியாக்கவே முடியாது. மேலும் காசாவின் களத்திலே எங்களுடைய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள் என அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனி வரக்கூடிய நாட்களில் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும், ஹமாஸ் இதற்கு பிறகும் ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் மீண்டும் காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு பலஸ்தீனிய போராளிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து லெபனானிய களத்தில் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் சில அரசியல் காய் நகர்த்தல்களையும் இராணுவ காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். கடந்த வாரமும் இவை தொடர்பாக நான் சில முக்கியமான தகவல்களை காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். லெபனானிய அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கும் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். மேலும் இதற்கமைவாக கடந்த வாரம் பிரான்சினுடைய போர் வாகனங்களும் ஆயுதங்களும் லெபனானிய களத்தில் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் தற்போது லெபனானிய அரசு இராணுவத்தினை வழிநடத்துவதற்காக பிரான்ஸ் இராணுவத்தினுடைய தளபதிகளும் களமிறக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிரான்ஸ் லெபனானிய களத்திலே இராணுவத்தையும் இராணுவ தளவாடங்களையும் களமிறக்குவது இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானிய அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவல்ல. ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையே முழுமையாக ஆதரிக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் உட்பட அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு நேட்டோ நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு உதவிகளை மேற்கொள்ளாவிட்டாலும் அமெரிக்காவை தனிமைப்படுத்துவதற்கான, டொனால்ட் ட்ரம்பை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அவர்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எனவே இதற்கமைவாகவே தற்போது பிரான்ஸ் லெபனானிய களத்தில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசு இராணுவத்தினை முழுமையாக களமிறக்குவதற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் பிரான்ஸ் லெபனானிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரான்சினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் அடிமை சவுதி அரேபியாவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் நேற்று மாலை அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினரே லெபனானை இந்த போரில் இழுத்து விட்டுள்ளார்கள். மேலும் லெபனானினுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், லெபனானிய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மேலும் லெபனானுக்காக யாரும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தேவையில்லை. லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக யாரும் கோரிக்கைகளை விடுக்க தேவையில்லை. நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தையும் நிராயுத பாணியாக்க வேண்டும். இதற்காக நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். லெபனானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம் என அடிமை பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்திருந்தார். பிரான்சினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் சவுதி ஜொனியினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவுமே லெபனானிய அடிமை பிரதமர் நவாப் சலாம் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கான சம்மதத்தையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்.
இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் லெபனானுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த போர் அமைச்சரவை அமர்வுக்கு பின்பு நெட்டன்யாகு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என லெபனானிய தலைமைகள் மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக லெபனானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்கான உத்தரவுகளை நான் போர் அமைச்சரவைக்கு வழங்கியுள்ளேன். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதையும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதனையும் லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதனையும் இந்த பேச்சுவார்த்தைகள் நோக்கமாக கொண்டிருக்கும். தெற்கு லெபனான் பிரதேசமும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமும் இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக இருக்க வேண்டும், ஆயுதங்கள் அற்ற பிரதேசமாக இருக்க வேண்டும் என்று லெபனானிய பிரதமர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை நான் பாராட்டுகின்றேன். மேலும் இதற்கமைவாக நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என நெட்டன்யாகு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினோடு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் நெட்டன்யாகுவின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக நாங்கள் லெபனானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே நடைபெறும். இந்த நேரடி பேச்சுவார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்காமல் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் லெபனானுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவிலே நடைபெற இருப்பதாகவும் இதற்கு அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் கலந்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது லெபனானிய அரசு இராணுவத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறக்கி லெபனானிய அரசு இராணுவத்திற்கு ஆதரவாக கூலிப்படைகளையும் முழுமையாக களமிறக்கி ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதன் விளைவாக லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளன. லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகளவான உலக நாடுகள் தலையிட்டு அவசரமாக லெபனானிய களத்திலே இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் ஈரான் மற்றும் எதிர்ப்பற்றுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. ஈரான் எப்போதும் பாகிஸ்தானை நம்புவதில்லை. இருப்பினும் அண்டை நாடு என்கின்ற வகையில் பாகிஸ்தானுக்கான மரியாதையை ஈரான் வழங்க வேண்டும். இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் ஈரான் நிறுத்தியிருந்தது. பாகிஸ்தானினுடைய 3 நாள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்திருந்தது. ஆனால் ஒரு பொழுதும் இந்த நிலைமையானது தொடரப்போவதில்லை. 3 நாட்களுக்கு பின்பு ஈரான் பாகிஸ்தானினுடைய கோரிக்கைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. 3 நாட்களுக்கு பின்பு ஈரான் பாகிஸ்தானினுடைய கோரிக்கைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேல் ஒரு தீய சக்தி, அது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அது லெபனானிலே இனப்படுகொலைகளை மேற்கொள்கின்றது. காசாவிலும் லெபனானிலும் ஈரானிலும் அப்பாவி பொதுமக்களை இனப்படுகொலை செய்கின்றார்கள். ஐரோப்பிய யூதர்களை ஒழிப்பதற்காக பலஸ்தீனிய மண்ணில் இந்த புற்றுநோயை உருவாக்கியவர்கள் நரகத்தில் எரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இவ்வாறு தெரிவித்தார். சமாதானத்திற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக கூறிக்கொள்ளும் ஒரு அரசாங்கம் யூத எதிர்ப்பு விரோதங்களை முன்வைப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. யூத அரசை புற்றுநோய் என்று குறிப்பிடுவது அதனுடைய அழிவுக்கு அழைப்பு விடுப்பதாகும். தன்னை அழிப்பதாக சவால் செய்யும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், தற்காத்துக் கொள்ளும். இஸ்ரேலை முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என்று கூறிய ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை பாகிஸ்தான் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் விட்டு வைக்கப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்தார். உண்மையிலேயே ஈரானுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பாகிஸ்தானை தான் சிதைக்கப் போகின்றார்கள். ஏற்கனவே தற்போது பாகிஸ்தான் பல பயங்கரவாத குழுக்களின் விளைவாக சிதைவடைந்துள்ளது. மேலும் பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திறன்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். ஆனால் இவற்றை பாகிஸ்தானிய அடிமைகள் புரிந்து கொள்வதில்லை. அமெரிக்காவோடு நல்லுறவை பேணுவதன் மூலமாக, அமெரிக்காவினுடைய அடிமையாக இருப்பதன் மூலமாக தங்களுடைய அணுசக்தி திறன்களையும் அரசாங்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என பாகிஸ்தானிய அடிமை தலைவர்கள் பாகிஸ்தானிய அடிமை இராணுவ தலைமைகளும் நினைக்கின்றார்கள். உண்மையில் ஈரானுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பாகிஸ்தானையே குறிவைப்பார்கள். பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திறன்களையே குறிவைப்பார்கள். இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்தியாவோடு பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் இவற்றை புரிந்து கொள்ளாத பாகிஸ்தானிய அடிமைகள் தற்போதைய பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானை ஏமாற்றுவதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுக்கின்றார்கள்.
அடுத்து ஈரானின் IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். 2 வார யுத்த நிறுத்தத்தில் 2 நாட்கள் முடிவடைந்து விட்டன. இந்த 2 நாட்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மேலாண்மை ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய நிர்வாகத்தை உருவாக்கியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை புதிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக கட்டுப்படுத்துகின்றது என்பதனை ஆக்கிரமிப்பாளர்களும் எதிரிகளும் தற்போது நன்றாக உணர்ந்து கொண்டுள்ளார்கள். யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுக்க முடியாது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். மேலும் முன்பிருந்ததை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இதற்கு பிறகு இருக்காது என்பதனையும் அவர்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். மேலும் நாங்கள் வெற்றிகரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநாட்டியுள்ளோம். மேலும் இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் எவ்வாறு செயற்படும் என்பதனை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அத்தோடு நேற்றைய தினம் IRGC ராணுவம் ஒரு வரைபடம் ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஈரானிய கடற்படையினர் கண்ணி வெடிகளை புதைத்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு குறித்த பிரதேசத்தில் அதிகளவான கண்ணி வெடிகளை புதைத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடான கப்பல் போக்குவரத்தை ஈரானிய கடல் எல்லை பிரதேசத்திற்குள்ளே கொண்டு வந்துள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களே இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் கப்பல் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய பிரதேசமாக மாற்றப்பட்டுள்ளது. ஈரானிய கடல் எல்லை பிரதேசத்தினூடாகவே அனைத்து கப்பல்களும் செல்லக்கூடிய வகையில் அடையாளப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலமாக குறித்த பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளையும் அமைத்து வரி அறவிடுவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 4க்கும் குறைவான கப்பல்கள் மாத்திரமே குறித்த பிரதேசத்தை கடந்துள்ளன. ஈரானிய ராணுவத்தின் அனுமதியை பெற்று வரிப்பணத்தை செலுத்திய கப்பல்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 15க்கும் குறைவான கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படும் என்றும் 4க்கும் குறைவான எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களுக்கு மாத்திரமே இந்த அனுமதி வழங்கப்படும். அத்தோடு நேற்றிரவு கத்தாரினுடைய எரிவாயு கப்பல் ஒன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கியது. இருப்பினும் ஈரானிய ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதாக அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது கத்தாரினுடைய எரிவாயு கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிவிட்டன. எண்ணெய் கப்பல்களையும் எரிவாயு கப்பல்களையும் ஈரானிய ராணுவத்தினர் அனுமதிப்பதில்லை. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்களை அனுமதிப்பதில் ஈரான் மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றது. கண்ணியமற்ற முறையில் ஈரான் நடந்து கொள்கின்றது. இது நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல. இது எங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டதல்ல. ஈரான் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கட்டணம் அறவிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் செய்தால் இப்போது நிறுத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் விளைவுகள் மோசமானதாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அடுத்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவானது இன்றைய தினம் பாகிஸ்தானிலே களமிறங்கியுள்ளார்கள். அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸும் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரான் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களும் பாகிஸ்தானுக்கு வருகை தருவார் என பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இருப்பினும் இன்னும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யவில்லை. லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாமல் இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்து வருகின்றார்கள். இதனால் தற்போது பாகிஸ்தானிய களத்தில் பதற்ற நிலைமையானது அதிகரித்துள்ளது. ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளாவிட்டால் நிலைமைகள் மோசமாகிவிடும் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் விசேட உரை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் இவருடைய உரையினுடைய சுருக்கத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். இறைவனின் அனுமதியுடன் எங்களுடைய நாட்டை தாக்கிய எங்களுடைய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு எதிரிகளை நாங்கள் ஒரு பொழுதும் சும்மா விடப் போவதில்லை. எங்களுடைய தேசத்தின் தியாகிகளுக்காக நாங்கள் ஆக்கிரமிப்பை பழிவாங்குவோம். மேலும் இந்த போரின் இழப்புகளுக்கான இழப்பீடுகளையும் ஆக்கிரமிப்பாளர்கள் தர வேண்டும். தற்போது நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை புதிய நிர்வாக கட்டமைப்புக்குள் கொண்டு வந்துள்ளோம். உண்மையில் நாங்கள் தற்போது ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளோம். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முழுமையாக மீட்டெடுக்காமல் எதனையும் நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவரையிலும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். இதற்கமைவாகவே நாங்கள் திட்டங்களை வகுத்து எங்களுடைய போராட்டங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நிச்சயமாக தீர்க்கமான வெற்றியை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.